ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவின். ஸோ அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் மாதம் அப்படின்னும் போது தீபாவளி வரப்போகுது. தீபாவளியை ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அமேசான் அவங்களுடைய ஆஃபர் சேலை கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஆஃபர் சேலை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு, பட் இன்னுமே ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து வரப்போகுது. அப்படி வரப்போகுது அந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல விவோ அவங்களுடைய விவோ V29 சீரிஸ் இந்த அக்டோபர் மாதம் லான்ச் பண்ண போறாங்க. அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதற்கான ஒரு போஸ்டர்ஸும் ரிவீல் ஆயிடுச்சு. விவோ V29, 29 Pro அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பா இந்த அக்டோபர் மாதம் வரப்போகுது. அதுல விவோ V29 பாத்தீங்கன்னா நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே, 4600 mAh பேட்டரி, 66 Watts சார்ஜர், ஸ்னாப்டிராகன் 778G ப்ராசர், 64 மெகா பிக்சல் டியூவல் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட டியூவல் ரியர் கேமரா, முன்பக்கம் 50 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணியிருக்கும். அண்ட் விவோ V29 Pro பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ப்ராசர் Dimensity 8200 அப்படின்ற ப்ராசரோடையும் 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் பேக் பண்ணி ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா அண்ட் முன்பக்கம் 50 மெகா பிக்சல் சேம் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சரோட விவோ V29 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதோட லான்ச்சும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 4ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 10, 9 பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான் அவங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். அதனால் கண்டிப்பாக அக்டோபர் 4ஆம் தேதி இந்த விவோ V29 நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதே அக்டோபர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுளுடைய பிக்சல் 8 சீரிஸ் அதையும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கூகுள் பிக்சல் 8 சீரிஸ்லையும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன், கூகுள் பிக்சல் 8 அண்ட் 8 Pro அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு பார்த்தீங்கன்னா 120 Hz OLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது, Gorilla Glass ப்ரொடெக்ஷனோட இருக்க போகுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கும் கூகுளுடைய Tensor G3 சிப் அப்படின்றது ரெண்டுலையும் இருக்க போகுது. வித்தியாசம் என்னன்னா 8ல பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி இருக்க போகுது, பட் ப்ரோவில் 5000 mAh பேட்டரி இருக்க போகுது. அதே மாதிரி கேமராவும் இங்கே 8ல பார்த்தீங்கன்னா டியூவல் ரியர் கேமரா இருக்க போகுது, பட் 8 Proல ட்ரிபிள் ரியர் கேமரா, அதுவும் டெலிஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணி அந்த ட்ரிபிள் ரியர் கேமரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட கூகுள் 8 சீரிஸ் கண்டிப்பாக இந்த அக்டோபர் 4ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அடுத்து சாம்சங் ஃபேன்ஸுக்காக அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபேன் எடிஷன் சாம்சங் கேலக்ஸி S23 FE இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போகுது. இதற்கான போஸ்டரையுமே சாம்சங் ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த ஆஃபர் சேலுக்காக தான் வரும். அந்த ஆஃபர்ஸ் அக்டோபர் 10ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுவுமே இந்த அக்டோபருடைய ஃபர்ஸ்ட் வீக்லேயே லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. மற்றபடி இந்த சாம்சங் கேலக்ஸி S23 FE இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 120 Hz AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. 4600 mAh பேட்டரி and அதை சார்ஜ் பண்ண 25 watts சார்ஜர் இருக்க போகுது. ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 இது குளோபல் வேரியண்ட்ல தான், இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் Exynos 2200 அப்படின்ற இந்த ப்ராசர் இருக்க போகுது. அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுக்க போகிறாங்க. முன்பக்கம் 12 மெகா பிக்சல் செல்ஃபி இருக்குன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த சாம்சங் கேலக்ஸி S23 FE அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரப்போகுது. ஸோ ஃபேன் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணலாம். பட் ப்ரைஸிங் இதோட ப்ரைஸிங் 50,000 ரூபா கிட்ட போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஓகேனா வெயிட் பண்ணுங்க. அடுத்து இன்ஃபினிக்ஸ் நோட் 30 VIP கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி இதற்கான ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இன்ஃபினிக்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. இன்னும் லான்ச் டேட் மட்டும் தான் அவங்க சொல்லல. மற்றபடி இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது, 5000 mAh பேட்டரி, 68 Watts சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTekோட Dimensity 8050 அப்படின்ற ப்ராசர், 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, முன்பக்கம் 32 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அது உங்களுக்கு வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிசைன்லாம் இருக்க போகுது. ஆல்ரெடி டிசைன்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு டிசைனோட இந்த மாதிரியான ஃபீச்சரோட இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இதோட லான்ச்சும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து OnePlus உடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதையுமே ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ OnePlus Open இது கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் லான்ச் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதுவும் அக்டோபர் 19ஆம் தேதி மோஸ்ட்லி இதோட லான்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அதனால் இதை இந்த மாதம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது உள்பக்கம் 7.8 inches ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா 6.3 inches ஒரு கவர் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தான் இதுவும் இருக்க போகுது. மற்றபடி 4800 mAh பேட்டரி, ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ப்ராசர் அண்ட் 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus கிட்ட இருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் OnePlus கிட்ட இருந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணலாம். மோஸ்ட்லி கண்டிப்பாக இந்த அக்டோபர் 19 லான்ச் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
அடுத்ததாக ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி நோட் 13 சீரிஸ் இந்த சீரிஸும் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த அக்டோபர் மாதம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோ வேரியன்ட் ரெட்மி நோட் 13 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா போக்கோ X5 ப்ரோ அப்படின்ற நேமில் இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏதோ ஒன்று இந்தியன் மார்க்கெட்டில் இந்த அக்டோபர் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி சைனா மார்க்கெட்டில் கொடுத்துருந்த அந்த ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ அண்ட் 13 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அண்ட் 5000 mAhக்கான பேட்டரி 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் ப்ரோவில் இருந்துச்சு. ப்ரோ ப்ளஸில் 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸும் ப்ரோவில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அண்ட் ப்ரோ ப்ளஸில் டிமென்சிட்டி 7200 இருந்துச்சு. கேமரா பொறுத்த வரைக்கும் 200 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, முன்பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி அண்ட் ரெட்மி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி ஆக்சுவலி இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸ் சைனாவில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதே ஃபீச்சரோட இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி கீழே இல்லை போகோ கீழே கண்டிப்பாக இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம் அக்டோபர் எண்ட் இல்லைனா அடுத்த மாதம் நவம்பர்லையாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் வந்துடும். அதே மாதிரி ரியல்மி கிட்ட இருந்தும் ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT5 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் ரியல்மி GT5 இல்லைனா ரியல்மி GT Neo 6 அப்படின்ற நேமில் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த அக்டோபர் மாதம் வரலாம் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸும் இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி இது GT சீரிஸில் வரதுனால இந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. 4600 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 240 வாட்ஸ்க்கான சார்ஜர், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ரியல்மி GT5 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் ரியல்மி GT5 இல்லைனா ரியல்மி GT Neo 6 அப்படின்ற நேமில் மோஸ்ட்லி இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அக்டோபர் எண்ட் இல்லைனா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி இப்போதைக்கு இந்த அக்டோபர் மாதம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின லீக்ஸ் எல்லாம் தான் இருக்குது. இது போக நமக்கு மோட்டோ கிட்ட இருந்து அண்ட் சாம்சங் கிட்ட இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனே திரும்ப வேறு பேரில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஆஃபர்ஸ் எல்லாம் வருது அப்படின்றதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஆல்ரெடி மார்க்கெட்டில் வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனே லைட்டாக பேரை மட்டும் மாற்றி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் இல்லை. ஸோ வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின அப்டேட்லாம் பின்னாடி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக அவளை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.